அலையன்ஸ்ல பிஜேபி கூட்டணியில அதிமுக இணைஞ்சது, திமுக கூட்டணி சுரத்தை ஏற்படுத்தியதா எடப்பாடி பேசியிருக்காரு. அதே மாதிரி திமுக உட்பட அனைத்து கூட்டணி கட்சிகளையும் தேர்தல் திமுக விழுங்க பார்க்கிறோம் அப்படிங்கிறாரு. திமுகவே திமுக முழுங்கிறோம் அப்படிங்கிறாரு. அதிமுகவை பாஜக விழுங்கி செறித்துவிடும் என்று திரும்ப திரும்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்புணர்வோடு சுட்டிக்காட்டியது, கவலையோடு சுட்டிக்காட்டியது. அதிமுக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு சுட்டிக்காட்டியது. ஆனால் அதை அப்படியே திருப்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக விழுங்கிவிடும் என்று முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவருக்கு இப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று யாரோ சொல்லித் தருகிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். அவராகவே இந்த கருத்தை சொல்லுவதாக என்னால் ஏற்க முடியவில்லை. அதிமுகவுக்கு எதிராக நான் பேசுவதாக அவர் நினைக்கிறார் என்று கருதுகிறேன். அதிமுக தொண்டர்கள் நான் எதற்காக சொல்கிறேன் என்பதை கட்டாயம் நன்கு உணர்வார்கள். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உணர்வார். ஆனால் சேராத இடந்தண்ணில் சேர்ந்திருக்கிற சூழலில் அவர் இப்படியெல்லாம் பேசுகிறார் என்று நான் கருதுகிறேன். அப்படி பேசினால் நான் அதை பற்றி வருத்தப்படுவதற்கு எதுவும் இல்லை. விசிக மீது அக்கறையின் காரணமாக தான் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். 2001 விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓரிரு பொதுத் தேர்தல்களை தவிர மற்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுக கூட்டணியோடு தான் பயணிக்கிறது. மெல்ல மெல்ல வளர்ச்சியடைந்து இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. வளர்ச்சியடைந்திருக்கிறதை தவிர வீழ்ச்சி அடையவில்லை. ஆகவே இதை அவர் திரித்து பேசுவதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை.